दूसरा के चल चलेगा कम का और अभी पूरा घूमोगा होगा நடக்குதுங்க நாட்டில் என்னதான் நடக்க சொல்லுங்க. ஏழை பால மக்கள்லாம் வாழணுமா வேண்டாமா? சிலிண்டர் விலை ஏற்றிட்டாங்களாம், பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்களாம். எங்களை மாதிரி ஏழை பால மக்கள்லாம் ஒரு வண்டி இருக்குது, ஒரு பழைய வண்டி வச்சு அதை ஒரு கையில் கிடைக்கிற 10-20 ரூபா வச்சு பெட்ரோலை ஊற்றி கடைக்கு வந்து வீட்டுக்கு போகலான்னா சிலிண்டர் விலை ஏறிட்டு பெட்ரோல் விலை ஏறிட்டு இன்றைக்கி காலையில் 40 சிலிண்டர் புக் பண்ணால் சொல்கிறாங்க. மிந்தியெல்லாம் ஒரு சிலிண்டர் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒன்று கிடச்சிது, இப்போ 40 நாளைக்கு ஒரு தடவை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. என்ன தான் நடக்குது நாட்டில்? எவனோ எங்கே வெடிகுண்டை போட எவனோ ஈராக்காரங்க, சவுதிக்காரங்க, பாகிஸ்தானுங்க ஒருத்தர் நமக்கு நம்ம கிடக்குது இந்தியாவில். அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம மாட்டிக்கிட்டுமே சிக்கிட்டுமே. வரிசை கட்டி சிலிண்டர் இருக்கான்னு நாங்கள் எங்கள் சிலிண்டரை விற்கிறோம், நாங்கள் ரிப்பேரில் பண்ணுறோம். இப்போ ஒருத்தவங்க இந்த சிலிண்டர் நினச்சி தாங்க எங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டோம்னா அதை நினச்சி தரணும். இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கேஸ் தீர்ந்து போச்சு, எங்களுக்கு இந்த சிலிண்டர் நினச்சி அதுக்கு மேலுக்குள்ள ஒரு தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்க போயிருக்காரு, வந்தோன்னா காட்டுறேன், அந்த தட்டை வாங்கணும். பாவம் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புக்கிங் இல்லாமல் பிளாக்கில் வாங்குறவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த பாவம் இந்த சிலிண்டர் கலந்த அம்மா வந்து அழுவுது, சோறை பொங்கணுமே. இப்போ இதில் அவங்களுக்கு சிலிண்டரும் இல்லை, இந்த மேலே அந்த பிளேட்டும் வேணும். அந்த பிளேட்டு வந்து வந்தோன்னா காட்டுறவங்களுக்கு நான் ஏழைங்க நிலமெல்லாம் இப்படி இருக்குது. பணக்காரங்களாம் எங்களுக்கு சிலிண்டர் இல்லைனாலும் நடக்கும், நாங்கள் இந்த மைக்ரோவனில் சோத்தை பொங்கிக்கிறோன்னு இந்த மைக்ரோவனு கெட்டு போச்சு, இதை சரி பண்ணி தாங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்படி இருந்தால் ஏழைங்க நிலமெல்லாம் என்ன ஆகும்? இறங்க, இது அவங்களுக்கு ஈட் ஆக மாட்டுக்கு சிலிண்டர் இல்லாமல் நடக்கும் எங்களுக்கு. நாங்கள் இது மைக்ரோவனில் சமையல் பண்ணி இதை கொண்டாந்து கொடுத்துட்டு ரிப்பேர் பண்ணுறது. தயவு செஞ்சு உங்கள் அனைவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், போனதில் ஒரு வீடியோ போட்டால் ஒரு நம்பரை பார்த்துட்டு நீங்கள் அந்த கஸ்டமருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்கீங்க, பவானி லைஃப்னு கேட்டிருக்கீங்க. இவங்க உள்ளவங்களுக்கு வடநாட்டுக்காரங்களுக்கு நம்மளோட நம்பரை திருப்பிடுறேன். தமிழ்லாம் பேச தெரியாது, வீடியோலாம் என் கஸ்டமர்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் யாருமே ஃபோன் பண்ணி ப்ளீஸ் தொந்தரப்படுத்தாதீங்க. கொடுக்கலன்னா நான் அந்தளவுக்கு ஃபேமஸ்லாம் கிடையாது. வீடியோ பார்க்குறீங்களா, நம்பர் இருந்தாலும் யாருமே கால் பண்ணாதீங்க சரிங்களா? ஒரு இம்மான் சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு மராட்டி தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, வீணா உங்கள் சுட்டையும் கரைச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம், மைக்ரோ யூஸ் பண்ணுறாங்க. பணம் இல்லாத கஷ்டப்படுறவங்க பெரிய சிலிண்டர் யூஸ் பண்ணாங்க. இப்போ சிலிண்டர் கிடைக்காம சின்ன சிலிண்டருக்கு வந்தாச்சு. நம்ம ஊராக இருந்தோன்னா 2 விறகு எடுத்துமா, 2 சங்கலை நட்டு வச்சுமா, சோத்தை பொங்கணுமா, புள்ள குட்டியோட கஞ்சியோ கூட குடிக்கலாம். இங்கே பொம்பாயில் நாங்கள் துணுமுண்டு வீட்டில் வாழ்கிறோமே, இங்கே எங்கே அடுப்பை பற்ற வைக்க சொல்லுங்கள்? வீடையை பற்றிட்டு போயிரும்ல. அதனால தான் சொல்கிறேன், ஏழைங்க தான் எப்போவுமே சிக்கி தவிக்கிறாங்க. நேற்று பெட்ரோல் ஊற்ற போனால் எம்மா லைன், இங்கேருந்து வடக்கேலேருந்து தெற்க வரைக்கும் லைன் 1 மணி நேரம் காக்க வேண்டியதாக இருக்குது. பெட்ரோல் விலையை ஏற்றிட்டாங்களாம், லைன்லேயும் காற்று கிடக்கணும். என்ன செய்ய சொல்லுங்கள்? மும்பையில் மட்டும்தான் இந்த பெட்ரோல் டீசல் சிலிண்டர் பிரச்சனையா, இல்லை உங்கள் ஊரில் இந்த பிரச்சனையான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு சோறை பொங்கணும் இவர் வேறு கடைக்கு போயிருக்காரு. இவர் எப்போ அந்த மேலே உள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே வச்சுட்டு இப்படி திருக்குன்னா சோறு பொங்கலாம், அது வாங்க போயிருக்காரு. வரட்டும், நான் காட்டுறேன் சரிங்களா? பாருங்க, பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க. என் வீடு இருக்குது அங்கே, நான் இருக்கேன் இங்கே. தினம் கடைக்கு வேலைக்கு வந்துட்டு போகணுமா? நாங்கள் வேலை செய்கிற கூட 10 ரூபா கேட்டால் அடிக்க வராங்க. அப்போ நாங்கள் போய் யாரை அடிக்க? சிலிண்டர் விலை ஏறிட்டு, பெட்ரோல் விலை ஏறிட்டு. எனக்கு இன்னொரு கவலைனா, அந்த கார் ஓட்டி ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே வருமானம் தான் அவங்களுக்கு உண்டு. இப்போ சிலிண்டர் கேஸ் கிடைக்கல, அவங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கல, அவங்க தொழில் எப்படி பார்ப்பாங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு நான் எவ்வளோ வருத்தப்படுறேன்னா, எங்கள் மூத்த பையனும் ட்ராவல் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு, எங்கள் அக்கா பசங்களும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரு சின்ன வருத்தம், வேதனையாக இருக்குது. லபதின்னு கத்துறேன். நான் கத்தி இன்னும் ஆப்போது சொல்லுங்கள். இதில் பழைய வண்டியோ புது வண்டியோ இருக்குது, பெட்ரோல் வாங்கி போட்டு நேரத்துக்கு போய் சேர்ந்து வருவோம். இப்போ பெட்ரோலே கிடைக்கலன்னா எங்கே போய் நேரத்துக்கு சேர, எப்படி சம்பாதிக்க, எப்படி சோத்தில் கை வைக்க? கவலையாக இருக்குது வாழ்க்கை நினச்சா. என்ன செய்ய? இதுதான் வாங்க போயிருந்தார் ஒரு கஷ்டப்பட்ட, இது இருந்தது, இது இல்லாத வாங்கிட்டு வந்துட்டாரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது தாங்க அது. இது எல்லா பக்கமும் கிடைக்கிது. மும்பையில் தமிழ்நாட்டிலும் கிடைக்கி. இதுக்கு லைட்டர்லாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் லைட் கொடுத்துருக்கு. இங்கே சுவிட்சு கொடுத்துருக்கு. இதை மட்டும் அதில் மாட்டினா போதும். பின் அதை தூக்கிட்டு இப்படி லாந்தருக்காக ஒரு ஸ்டாண்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இது மேலே இது இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி சோத்தை பொங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயுமே சிலிண்டர் பிரச்சனை இருக்கா சொல்லுங்கள். இருந்தால் அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் எங்களுக்குமே கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இதுதான் தினம் ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு பிரச்சனை. ஒன்று வீட்டு பிரச்சனையாக இருக்குல்ல, நாட்டு பிரச்சனையாக இருக்குது. பார்க்கலாம். இப்போ வந்து கேஸில் பிரச்சனை வந்திருக்கு. இது எதில் போய் முடியுது பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் சரிங்களா? உங்களுக்கு இது கேஸ் பிரச்சனை இருக்கா, நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய். லைக்கை மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. லவ் யூ.